Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி மொச்சக்கொட்டை ஃப்ரைட் இட்லி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் கடுகு உளுந்த பருப்பு ஜீரகம் எடுத்துர்க்கேன். மொச்சக்கொட்டை 1 கப் 5 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் பச்சரிசி மாவு, கொஞ்சம் தேங்காய் துருவி எடுத்துர்க்கேன். ஒரு ஆனியன் ஃபைன் சாப் பண்ணி வச்சிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா எடுத்துர்க்கேன். ஸோ இவ்வளோ தான் தேவையான பொருள். ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மொச்சக்கொட்டையை ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுப்போம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த ஸ்டஃப் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மொச்சப்பயிறு நம்ம செய்யும்போது குழந்தைங்க அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அந்த பயிரோட மொத்த ஊட்டச்சத்தும் குழந்தைங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, மறுபடியும் உங்களை செய்ய சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஆனியன்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் டைஜஷனுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். ஸோ மொச்சப்பயிறு கொஞ்சம் செரிக்கிறது டைம் எடுக்கும், அதனால் இந்த பெருங்காயத்தூள். ஸோ இதை நம்ம பல்ஸ் கொடுத்து வச்சுருக்கனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ நோ ப்ராப்ளம். இது நல்லா வதக்கிட்டு நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மொச்சப்பயிரை சேர்த்துப்போம். இதை நல்லா வதக்கி கொடுங்க. ஸோ இந்த ஆனியன்ஸ் இந்த மொச்சப்பயிறு எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பொடி சேர்த்துடலாம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக பாப்கார்ன் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கைஸ் வச்சு அதை நல்லா மசிச்சு கொடுங்க ஆற விட்டுட்டு. இப்போ நான் காரப்பொடி எடுத்து வச்சுருந்ததை சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் பொடி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து மர்ஜ் ஆகணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நான் மொச்சப்பயிறு வேக வச்சுருக்கேன். இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க, தேவையில்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி எல்லாம் மர்ஜ் ஆனதுக்குள்ளே நமக்கு அந்த மசாலா பொடி வெந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் இறக்கிட்டு நல்லா கை வச்சு ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒன்று சேர்த்துக்கோங்க, ஒன்று சேர்த்து மசிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது, பட் த சேம் டைம் நமக்கு அந்த ஹெல்த் அப்படியே கிடைக்கும். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இப்போ இந்த அவுட்டர் லேயர் மாவு ரெடி பண்ணிடுவோம். ஒரு கப்பில் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை இதில் சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்துக்கோங்க. நம்ம மொச்சப்பயிறு வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை நல்லா சூடு பண்ணி இதை நம்ம இடியாப்ப மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துப்போம். நம்ம சேனலில் போடுற ரெசிபிஸ் எல்லாமே நான் சொல்கிற மாதிரி, நான் சொல்கிற பக்குவத்தில் நீங்கள் செய்யும்போது நான் எக்ஸாக்டாக என்ன அவுட்புட் காமிக்கிறேனோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிச்சயமாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாரையும் நீங்களும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நான் என்ன காமிக்கிறேனோ அதே தான் உங்களுக்கு அவுட்புட்டாகவும் வரும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஃபைன். இப்போ நம்ம இந்த மாவில் நான் வேக வச்சு எடுத்துகிட்டு இருந்த அந்த மொச்சப்பயிரோட தண்ணியை சேர்த்து நல்லா கலக்கி விடுறேன். நல்லா சூடாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா இடியாப்ப மாவு பதத்துக்கு பிணைஞ்சிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை இதுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு ஒரு சின்ன ரவுண்டாக உருண்டை பிடிச்சி அதில் வச்சுக்குவோம். நான் இட்லி மாதிரி செய்ய போகிறனால நான் ரவுண்ட் ஷேப்லேயே செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இதை மாவை நீங்கள் மெல்லமாக வளர்த்தி அந்த ஸ்டஃப் தெரியாத அளவுக்கு மறைக்கணும். நம்ம மைதா மாவோ கோதுமை மாவோ சேர்க்கல. ஸோ ஸ்டிக்கினஸ் வர்றதுக்கு நம்ம சேர்த்துருக்கிறது அரிசி மாவு. ஸோ பொறுமையாக தான் அதை ஒன்று சேர்த்து அதை ஒன்றாக்கணும். அந்த இன்சைட் வச்சுருக்கிற நம்ம ஸ்டஃபிங் வெளில தெரியாத அளவுக்கு பண்ணணும். ஸோ கவனமாக பார்த்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மெலிசாக தட்டிக்கோங்க, அப்போ இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் உங்களுக்கு கனமாக தட்டி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை கடைசியாக வைக்கும்போது லைட்டாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இட்லி கடாய் வச்சு அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி இதை நம்ம வேக வச்சு எடுத்துப்போம். இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாத் போட்டு அதில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அந்த மாதிரி இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஸ்டஃப் ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம். இப்போ இந்த அவுட்டர் லேயர் மட்டும் வேகணும். ஸோ இப்படியே எடுத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் குழந்தைங்க இது கொழுக்கட்டை மாதிரி இருக்குது வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஷார்ட் டிப் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வேக வச்சு எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டு
நம்ம அதில் கொஞ்சமாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அப்போ தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அட்ராக்ஷன் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த ஆயிலில் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சப்பயிறு இட்லியை இதில் எடுத்து வச்சுருங்க. இந்த ஆயிலில் எடுத்து வச்சுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை, ஏன்னா ஆல்ரெடி இது வெந்த பொருள். ஸோ இது அட்ராக்ஷனுக்காக நம்ம செய்கிற ஒரு விஷயம். அதனால் நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டு எடுங்க. ஸோ அந்த கலர் வரணும், அவ்வளோதான் நமக்கு தேவை. ஸோ ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக, பார்க்குறதுக்கே டெம்ப்ட் ஆகிற அளவில் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மொச்சப்பயிறு ஃப்ரைட் இட்லி. சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணட்டும். அதை ட்ரை பண்ணி அது எல்லாருக்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கிக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக, பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்கும்ல உங்களுக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக, அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு மொச்சப்பயிறு வச்சு ஒரு ஃப்ரைட் இட்லி. நீங்கள் சேனல்ஸ் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இந்த இட்லி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு புது ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப சூப்பராக, அதே நேரம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye viewers.